மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் 2026 புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயற்குழு கூட்டம் பாகூர் தொகுதி மாவட்ட செயலாளர் தாயப்பன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் பாத தமிழ்மாறன், பொருளாளர் மாசி வாகையரசு, தலைமை நிலைய செயலாளர் அகழ், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில செயலாளர் ஏகாம்பரம், மாநில துணை செயலாளர் துரை மாசிலாமணி, மாவட்ட செயலாளர்கள் சங்க தமிழன், ஆதி பழவன், நிர்வாகிகள் முருகன் மற்றும் மாவட்ட முகாம் பொறுப்பாளர்கள் என்று 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசு புதுச்சேரி மாநிலத்தில் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் கட்டாயம் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் அதனை கண்டித்தும் பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுப்பது, பெட்ரோல், டீசல், எரிவாயு, சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், கட்சியின் சார்பில் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு பணிகளை முகாம்கள் தோறும் துரிதப்படுத்தி பொதுமக்களை அணி திரட்டுவது, புதுச்சேரி அரசு பாகூர் தொகுதியில் உள்ள விடுபட்ட அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உலக நாடுகளின் மொத்த நிலப்பரப்பில் 33% காடுகள் இருக்க வேண்டும். இந்திய வன அறிக்கையின்படி புதுச்சேரியில் தற்பொழுது 11% மட்டுமே காடுகள் உள்ளன. காடுகள் நகரங்களின் நுரையீரலாக செயல்பட்டு சுற்றுச்சூழல் மாசுக்களை கட்டுப்படுத்துவதிலும் ஆக்சிஜன் உற்பத்தியிலும் முழு பங்கு வகிக்கின்றன. இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரியில் பசுமை பரப்பை அதிகரிக்கும் நோக்குடன் பல்வேறு மரக்கன்றுகள் நடவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற பொது சட்டமன்ற தேர்தல் கார்பன் சமநிலை தேர்தல் 2026 என்ற நோக்கில் முன்னெடுத்து கார்பன் கணக்கீடு 2.0 முயற்சி செயல்படுத்தப்பட்டது. தேர்தல் நடவடிக்கைகளால் உருவான கார்பன் வெளியீட்டை ஈடுகட்டும் வகையில் ஒரு வாக்குச்சாவடி ஒரு மரம் என்ற கருத்தின் அடிப்படையில் மணப்பட்டு பகுதியில் 1099 மரக்கன்று நடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் துறை, வனத்துறை மற்றும் வனவிலங்கு துறை, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பில் இந்த மர நடவு திட்டம் செயல்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சி மணப்பட்டு பம்பாமேடு பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். வன பாதுகாவலர் அருள்ராஜன், துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் தில்லைவேல், கந்தசாமி, மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ், சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். இந்த மர நடவு திட்டத்தின் கீழ் புங்கம், நாவல், ஆச்சா, புளிய மரம், கொடுக்கா புளி, புன்னை, இலுப்பை, முந்திரி, வேம்பு, மகிழம், அலஞ்சி, ஆலமரம், அரசமரம் உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த மரக்கன்றுகள் நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உயிரின பல்வகமையை மேம்படுத்துவதாகும். இதனால் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவாக அமையும் என்று அதிகாரிகள் கூறினர். புதுச்சேரி பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளது. இப்பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் பெருமிதத்துடன் கூறுகையில், இந்த வெற்றி என்பது வெறும் மதிப்பெண் சாதனை மட்டுமல்ல, கல்வியில் பயம், குழப்பம், எதிர்காலம் குறித்த தயக்கம் போன்ற சவால்களை கடந்து வந்த மாணவர்களின் தன்னம்பிக்கை, மாற்றம் மற்றும் முன்னேற்றத்தின் வெளிப்பாடாகும். இப்போது அவர்கள் உயர்கல்வி நோக்கி தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி வருகின்றனர்.
பெற்றோர்கள் ஒருவருடன் ஒருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தங்கள் குழந்தைகளின் மாற்று பயணத்தையும் கனவுகள் நனவாக தருணங்களையும் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டனர். தங்கள் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையில் முன்னேறுவதை காணும் மகிழ்ச்சி அவர்களிடம் வெளிப்பட்டது. பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி கல்வியை மதிப்பெண்களால் மட்டும் அளவிடுவதில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்திறன், பலம் மற்றும் திறமைகள் உள்ளன என்பதை பள்ளி உறுதியாக நம்புகிறது. உண்மையான கல்வி என்பது தன்னம்பிக்கை, தொடர்பு திறன், சுயநிலை, வாழ்க்கை திறன், உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பாங்கில் வெளிப்படுகிறது. தனிநபர் அடிப்படையிலான கற்றல் முறைகள், தேவைக்கேற்ற ஆதரவு மற்றும் வளத்தை மையமாக கொண்ட கற்பித்தல் முறைகள் மூலம் இந்த பள்ளி பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி வருகிறது. தன்னம்பிக்கையை உருவாக்கி மகிழ்ச்சியான மற்றும் வாழ்க்கைக்கு தயாரான மாணவர்களை உருவாக்கும் தனது பணியை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலை பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மேலும் 27வது ஆண்டாக தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்கலட்சுமி நகரில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர் பிரியதர்ஷன் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3வது இடமும் பள்ளியில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவர் அரவிந்த் 493 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 2வது இடமும், மாணவி சுஜித்ரா 490 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 3வது இடமும் பிடித்துள்ளார். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 21 பேர் பெற்றுள்ளனர். இதுகுறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு கூறுகையில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 400 மதிப்பெண்களுக்கு மேல் 75%, 350 மதிப்பெண்களுக்கு மேல் 50%, 11ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். மேலும் பள்ளி பாடங்களுடன் நீட், JEE தேர்வுகளும் ஒருங்கிணைந்து பயிற்சி அளிக்கிறோம். கடந்த 2024, 2025 ஜிப்மர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 8 மாணவ மாணவிகளும் மற்ற மருத்துவக் கல்லூரிகளில் 15 மாணவ மாணவிகளும் மெரிட் அடிப்படையில் தேர்வாகி படித்து வருகின்றனர். KG முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு நேற்று கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இன்று ரிஷபம், மயில் மற்றும் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நாளை ரிஷபம், மயில் மற்றும் அன்ன வாகனத்தில் வீதி உலாவும், 23ஆம் தேதி தங்க ரிஷபம் மற்றும் மயில் வாகனம் இரவு பாதிவேட்டை நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி வெள்ளி ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 25ஆம் தேதி வெள்ளி யானை ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 26ஆம் தேதி நாகம், காமதேனு மற்றும் கற்பக விருட்சகத்திலும், 27ஆம் தேதி கைலாய வாகனத்தில் வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து இரவு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற உள்ளது. மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி தெப்பல் உற்சவமும், 30ஆம் தேதி முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சியும், 31ஆம் தேதி விடையாற்றி உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருகாமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர், சிவாச்சாரியார்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர்.
வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியுடன் மாநிலத்தில் 3ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இதில் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 24 பேரும் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 17 பேரும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில சாதனை புரிந்த மாணவி பூவிதா, 491 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி சமீக்ஷா மற்றும் 487 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பெற்ற ஷாலினி ஆகியோர் பள்ளி நிர்வாகி டாக்டர் ராமசிவராஜன், பள்ளி சீனியர் முதல்வர் அஞ்சலாட்சி மற்றும் பள்ளி முதல்வர் சாந்தி ஆகியோரால் இனிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தி பாராட்டினர். இந்த மாபெரும் சாதனைக்கு துணை நின்ற பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. வரும் கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் A1 பாடப்பிரிவு இயற்பியல், வேதியியல், கணிதம், பயாலஜி, A2 பாடப்பிரிவில் இயற்பியல், வேதியியல், கணிதம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், A3 பாடப்பிரிவில் காமர்ஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மற்றும் A4 பாடப்பிரிவு காமர்ஸ், அக்கவுண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக பள்ளி நிர்வாகி தெரிவித்தார். முன்னாள் பாரத பிரதமரும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று காலை 9 மணி அளவில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் புரொபஷனல் காங்கிரஸ் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜவஹர் பால் மஞ்ச் அமைப்பின் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு 100 பேருக்கு இலவச சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், இந்திய தேசிய காங்கிரசின் முன்னாள் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் மற்றும் மாநில வட்டார பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் ஜவஹர் பால் மஞ்ச் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில அவைத்தலைவர் SP சிவக்குமார் தலைமை தாங்கினார். துணை அமைப்பாளர்கள் அனிபால் கென்னடி, தைரியநாதன், குமார், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில கழக அமைப்பாளர் சிவா தீர்மானங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை தமிழக எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்து பணியாற்றிட வாய்ப்பு வழங்கிய தலைவருக்கும் பொறுப்பேற்ற முதல் நாளில் எழுச்சி உரையாற்றி கழகத்தினருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்திய உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிப்பது
புதுச்சேரியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மாநில தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிப்பது, தலைவர் நிறுத்திய கழக வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் 5 கழக உறுப்பினர்களை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்தமைக்கும் நன்றி தெரிவிப்பது, கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தொகுதி கழகம், கிளை கழகம் மற்றும் சார்பு அணிகளின் சார்பாக படம் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதோடு இனிப்புகள் வழங்கியும், நலிந்த ஏழை எளியவர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சீரும் சிறப்புமாக கொண்டாடுவது, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள குழு அமைத்துள்ள தலைவருக்கு நன்றி தெரிவிப்பதுடன், புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் கள ஆய்வு மேற்கொள்ள தலைவரால் நியமிக்கப்படும் குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை தரும் போது கழகத்தினர் முழு ஒத்துழைப்பு அளித்து கழக வளர்ச்சிக்கு வழிகாண வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கேட்டுக் கொள்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக தலைவர் ஆற்றிய உரையினை கவனத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி உண்மையான உடன்பிறப்புகளாக நம்மை முன்னெடுத்து கட்சியின் தலைவர் எடுக்கும் முடிவுகளை உள்வாங்கி எதிர்கால அரசியல் களத்தை நமது அயராத உழைப்பால் கட்டமைத்து வெற்றியை நோக்கி பணியாற்றுவோம். தோல்வியிலிருந்து மீண்டு கழக தலைவர் தலைமையில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கழக ஆட்சி அமைய பாடுபடுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ரமேஷ் என்கிற செந்தில், விக்னேஷ் கண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், அங்காளன், உருளையன்பேட்டை கோபால், மங்களம் ரங்கன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருட் செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலவன், சண்முகம், தர்மராஜன், வேலன், கோகுல், இளம் பருதி, கோபாலகிருஷ்ணன், எஸ். செந்தில்குமார், அமுதா குமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அந்த காலத்தில் இன்னும் வேகமாக இன்னும் துணிச்சலோடு இன்னும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்திரா காந்தி சிலை அருகே மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். மேலும் எரிபொருள் விலை உயர்வால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் ஆலயம் கோவிலில் நடிகரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான தாடி பாலாஜி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவர் தமிழக முதலமைச்சர் விஜயின் படத்தை எடுத்து சென்று அவரது நலன் மற்றும் மக்கள் சேவைக்காக சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டார். திருவக்கரை வக்ரகாளி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் தமிழக முதலமைச்சர் விஜய் பெயரில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பூஜைக்கு பின்னர் கோவில் வளாகத்தில் பக்தர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்த தாடி பாலாஜி தமிழக முதலமைச்சர் விஜய் மக்கள் நலன் கருதி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் தமிழக மக்கள் அமைதியுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. लक्ष्मी कलाष्टमारोग्य ऐश्वर्य फलावात्तम श्री वरराज स्वामिनः விழுப்புரம்
ராமநாதபுரம் மாவட்டம் பனையபுரம் பகுதியை சேர்ந்த முருகன் என்பவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 13ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்த நிலையில் மர்ம நபர்கள் அதனை தேடி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த முருகன் பல இடங்களில் தேடியும் வாகனம் கிடைக்காததால் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சந்தேக நபர்களை கண்காணித்தனர். விசாரணையில் தென்னமாதேவி பகுதியை சேர்ந்த கோவில் வீதியை சேர்ந்த கோபால் என்பவர் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து அவரிடமிருந்து திருடப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட கோபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை தொடங்குகிறது. இதுகுறித்து புதுச்சேரி கூடைப்பந்து சங்க தலைவர் ரான்சன் தாமஸ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்திய கூடைப்பந்து சம்மேளனம், புதுச்சேரி விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்துள்ள புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நாளை தொடங்கி 29ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இதில் நாடு முழுவதும் 30 மாநிலங்களில் இருந்து 30 ஆண்கள் 27 பெண்கள் அணிகளை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இப்போட்டியின் துவக்க விழா நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர், தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் 30க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் சர்வதேச மற்றும் ஆசிய போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்காக சர்வதேச நடுவர் குழுவும் புதுச்சேரி வந்துள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செயலாளர் ரகோத்தமன், பொருளாளர் பிரகாஷ் சாண்டு மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். 800 பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இங்கே எல்லாம் டீம் கலந்து கொள்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் ஆதவர் அர்ஜுனா பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர் இதில் நடக்கிறதுனால இதுலேருந்து ஒரு 30 பேரை செலக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஏஷியன் கேம்ஸு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிற அளவுக்கு இங்கெல்லாம் டீம் ரெஃப்ரீஸ்லாம் வராங்க. எல்லாமே இந்த செலெக்ஷன் கமிட்டியும் வராங்க. இந்த இதுலேருந்து இந்த 18 வயசு உட்பட்ட பசங்களுக்கெல்லாம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியில் 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்று மாணவி வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் தரினிஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன், பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் பள்ளி துணை முதல்வர் தமிழா பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். SRK மேல்நிலைப் பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 1 மாணவரும், 99 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 7 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 12 மாணவர்கள், 95 மதிப்பெண்கள் 10 மாணவர்கள் பெற்றுள்ளனர். பாடவாரியாக அதிக அளவில் மதிப்பெண்கள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும் 11 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர் தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும்
பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களால் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.